மிக தெளிவாக இங்கே நான் கோவையிலே சொல்லுகிறேன். இங்கே 4 அடிமைகள். எனக்கு கவலையே இல்லை. நான் அண்ணா என்று அன்போடு அழைக்கின்ற ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமையாக மாறிவிட்டார். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிரந்தரமாக அடகு வைத்தவர் பழனிசாமி. அவர் முதலமைச்சர் பாருங்க, பேசும்போது கேட்கும்போது அவங்களை சேர்த்துக்க முடியாது, முடியவே முடியாது, சேர்க்க முடியாது. இதை டெல்லியில சொல்லிட்டு வந்துட்டார். டெல்லி யார்? டெல்லிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த கட்சி உருவானது எங்கே உருவாயிற்று? பாடி வீடுகளில் சிங்கநீர் இளைஞர்களை ஒன்று திரட்டி ஏழை தாய்மார்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரேஷன் கடையிலிருந்து சத்துணவு திட்டத்திலிருந்து நியாயமான பணி நியமனம் செய்வதிலிருந்து தவறு நடக்கக்கூடாது என்று சொல்லி அத்துணை இடங்களையும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கி 50% இடஒதுக்கீடை தந்து பின்னால் அம்மா 69% தந்து இந்த நீண்ட நெடிய வரலாறை பார்த்தோம். நாம் இன்றைய தினம் கொடுங்கோலன் போல உட்கார்ந்து கொண்டு யாரையும் சேர்க்க விடுவதில்லை. அடுத்து இன்னொரு மனிதர், நான் பேர் சொல்லவே விரும்பவில்லை, இங்கே இருக்கின்ற முத்தையாவுக்கு தான் தெரியும். இரவு பகலாக அலைந்து திரிந்து டெல்லி திகார் சிறை வரை சேர்ந்தது. ஆனால் நாஞ்சில் சம்பத்தையும் அழைத்துக் கொண்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, திகார் ஜெயிலில் லஞ்சம் கொடுக்கின்ற கேஸுக்காக உள்ள கூட்டு போயிட்டான். டெல்லிக்கு ஜெயிலில் வைத்து 11 ஆண்டு காலம் வழக்குக்கு ஓடாடியது மாத்திரமல்லாமல் பிணை கொடுத்தோம். நானு குமாரிக்கு வந்திருக்காரு, எல்லாரும் அலைஞ்சி அதெல்லாம் பண்ணோம், ராத்திரி பகலாம். அதையெல்லாம் மீறி அதற்கு பின்னாலே சின்னம்மா என்று சில காலம் சிறையில் பார்த்தோம். இவர்கள் எல்லோரும் நான் இன்றைய தினம் நான் இது கவலையே படுவதில்லை, கவலைப்பட போவதும் இல்லை. ஆகவே எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், அந்த மனிதன் அரசியல் நேரா எதிரி இல்லை, நேரா துரோகி இல்லை. ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த முடிவு வேண்டுமானாலும் எட்டுவேன்னு சொல்றாரு. இப்ப பலம் இல்லாமல் ஆட்களை சேர்க்க முடியாமல் தினம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தான் அவருக்கு பேட்டி கொடுக்கறதா வேலை. ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடிந்து போன கதை.